ஐயா கானா வினோத்தே என்னையா பணப்பெட்டி டாஸ்கெல்லாம் இப்படி மாசா ப்ளே பண்றீங்க? பணப்பெட்டி டாஸ்க மாசா ப்ளே பண்ற மாதிரி அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கே கொஞ்சம் மாசா ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அறிவிச்ச உடனே மக்கள் நம்பிக்கை யார் மேல வச்சாங்க தெரியுமா? கானா வினோத் மேல தான் வச்சாங்க. கானா வினோத் மாஸ் காட்ட போறாரு, கானா வினோத் தட்டி தூக்க போறாருன்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளவு பேர் கானா வினோத் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா மனுஷன் எல்லா டாஸ்கையும் தோத்துட்டாப்ல. ஒரு டாஸ்க் விடாம எல்லா டாஸ்க்லயும் ஏறுவாப்ல இறங்குவாப்ல, ஏறுவாப்ல இறங்குவாப்ல, ஏறுவாப்ல இறங்குவாப்ல, எல்லா டாஸ்கையும் தோத்துட்டாப்ல. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் வின் பண்ணாப்ல. இப்போ வரைக்கும் மொத்தம் 3 டாஸ்க் கொடுத்திருக்காங்க. 3 டாஸ்க்லயுமே எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான பணத்தை இந்த மனுஷன் கலெக்ட் பண்ணிருக்காப்ல. வீட்டுக்குள்ள பல பேர் இப்ப கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. கானா வினோத் சரியில்லை, ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமே கானா வினோத் ஒரு மாதிரி மாறிட்டாப்ல, நிறைய பேர் கானா வினோத்தை ஏத்தி விட்டாங்க, கானா வினோத்துக்கு தலைகணம் வந்துச்சு, கானா வினோத் வந்து வேனுக்குன்னே ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்றாருன்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த நபர்கள்லாம் டாஸ்க் நல்லா பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. டாஸ்க் ஆட சொன்னா ஏதோ கோலி குண்டு ஆடிட்டு இருக்காங்க, சாரி கோலி குண்டு இல்ல ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இப்ப வீட்டுக்குள்ள கொடுத்திருந்தாங்க. பணப்பெட்டிக்கான 3வது டாஸ்க். அந்த டாஸ்க்ல நம்ம மக்கள் வந்து ஒரு 1,40,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற? தட்டி தூக்கிட்டானான்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ, தட்டி தூக்கிட்டானு. போற போக்க பார்த்தா சேர்த்துருவான்னு தோணுது ப்ரோ. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும் ப்ரோ, கண்டிப்பா நாளைக்கு பிக் பாஸ் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்க சொல்லிடுவாப்ல. ஒண்ணு நாளைக்கு எடுக்க சொல்லுவாப்ல, இல்லாட்டினா வியாழக்கிழமை சொல்லுவாப்ல, யார் வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா விக்ரம் தூக்கிடுவான். ஏன்னா விக்ரம் வந்து கொஞ்சம் டவுன் ஆனா, பணப்பெட்டியில காசு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பணப்பெட்டி எடுக்கிற பிளான வந்து கைவிட்டாப்ல. இப்ப காசு ஏறத பார்த்துட்டு மனுஷன் திரும்ப சொல்லிட்டாப்ல, பணப்பெட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் ஓப்பனா சொல்லிட்டாப்ல. அவர் ரொம்ப தெளிவா ஒரு மூவ் பண்றாரு ப்ரோ. அது தெரியாம வீட்டுக்குள்ள பல மக்குகள் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு இருக்கு. எனக்கு என்ன, நான் வீட்டுக்குள்ள இருக்க இவங்க எல்லாருமே இந்த டாஸ்க் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடி பணத்தை சேர்க்கணுமா என்ன? ஏன்னா யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போக போறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியில பணத்தை சேர்த்து யாரோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த டாஸ்க் எல்லாம் மொக்கையா பிளே பண்ணலாமே. எனக்கு தோணுச்சு, எனக்கு லைட்டா தோணுச்சு, கொஞ்சம் மொக்கையா பிளே பண்ணி வெறுமணிக்கு 1 லட்சம் 2 லட்சம் மட்டும் இந்த பெட்டிகள் தூக்கி வச்சா எவனும் இந்த பெட்டி எடுக்க மாட்டான். இல்ல அப்படியே எடுத்தாலுமே கம்மியான அமௌண்டோட இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, வேற ஒண்ணு இல்ல. சரி ஓகே, இப்போ வீட்டுக்குள்ள யார் யார் கானா வினோத் ஆப்போசிட் பண்றாங்க, இந்த பணப்பெட்டிக்கான அந்த 3வது டாஸ்க் என்ன மாதிரி இது பண்ணிச்சு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பணப்பெட்டிக்கான 3வது டாஸ்க் அறிவிக்கும் போது தான் வீட்டுக்குள்ள நம்ம சபரிக்கும் நம்ம கானா வினோத்துக்கும் சின்ன சண்டை வருது. இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு ரவுண்டு ப்ரோ, ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும் ஓகேவா? அந்த பெரிய ரவுண்டுக்குள்ள மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கு, அப்புறம் நடுவுல ஒரு ரவுண்டு, அப்புறம் நடுவுல ஒரு சின்ன ரவுண்ட் ஓகேவா? மொத்தம் 3 கலர்ல ரவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. நடுவுல உள்ள ரவுண்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கு, அப்புறம் மிட்ல உள்ள ரவுண்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கு, அப்புறம் கடைசியில இருக்க ரவுண்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப நடுவுல இருக்க ரெட் கலர் ரவுண்ட் வந்து 30,000 ரூபாய், அப்ப மிட்ல இருக்க அந்த எல்லோ கலர் ரவுண்ட் வந்து 20,000 ரூபாய், அப்ப கடைசியா இருக்க அந்த ப்ளூ கலர் ரவுண்ட் வந்து 10,000 ரூபாய் ஓகேவா? அப்போ இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி போட்டு வச்சு அந்த ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வே பார்த்தே போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வே ஒன்னு இருக்கு ஓகேவா? அப்ப இங்க இருந்து ஒரு பால் கொடுத்திருக்காங்க. அந்த பால் இங்க இருந்து உருட்டி விடணும். அது உங்களுக்கு ஏத்த ஸ்பீடு, நீங்க எப்படி உருட்டி விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உருட்டி விடணும். உருட்டி விட்டு அந்த பால் உருண்டு போய் அந்த ரவுண்ட்ல எந்த கலர்ல போய் நிக்குதோ அந்த கலர்ல இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும் ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் வச்சிருக்காங்க. அப்ப இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது தான் அந்த ரவுண்டுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு சர்க்கிள்னு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த சர்க்கிள தான் நம்ம சபரி கிட்ட கானா வினோத் கேட்கிறாரு, என்னப்பா சர்க்கிள் அதுன்னு சொல்லிட்டு ஏதோ கிண்டலா கேட்கிறாப்ல. அவரு எப்பவுமே கேட்பார்ல, என்னப்பா இது என்னப்பா சர்க்கிள்னு சொல்லிட்டு கேட்பார்ல. அந்த மாதிரி கேட்டதுதான் சபரி உடனே அது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பவுமே சபரி பேசுற மாதிரி டப்புன்னு பேசிட்டாப்ல. அதுலதான் சபரி கோவம். ஏன்டா கோவப்படுற, நான் நார்மலா கேட்டேன்டா, நான் நார்மலா ஒரு மாதிரி கேட்டேன்டா, ஏன்டா கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கதான் கானா வினோத்துக்கும் சபரிக்கும் ஒரு மாதிரி போயுது. நான் கவனிச்ச ஒருத்திக்கு சபரிக்கு கானா வினோத்தை பெருசா பிடிக்கல. கானா வினோத் நார்மலா பேசினாலும் சரி, ஃபன்னா பேசினாலும் சரி, சபரிக்கான ஃபேஸ் கட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரூடா வச்சுக்கிட்டே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் வைக்கிறாரு. அது யாருக்குனாலும் கோவம் வரும் ஓகேவா? அப்ப இந்த இடத்துல அப்படித்தான் சபரி பண்ணாரு. அப்ப அதுதான் கானா வினோத்துக்கான கோவம். ஏன்டா கோவப்படுற, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாடா, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு பண்றாடா, நான் நார்மலா கேட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கோவப்பட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு போறாப்ல. அப்ப அந்த டாஸ்கை படிச்சு முடிச்சாச்சு. அப்ப பிக் பாஸ் கூட்டோன்னு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கானா வினோத் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாப்ல. போன உடனே அரோராவும் சபரி அந்த டாபிக்கை பேச ஆரம்பிக்கிறாப்ல. நான் ஒரு விஷயத்த கானா வினோத்திட்ட நோட் பண்ண ப்ரோ, அவரு யாருக்கிட்டே பஞ்சாயத்து பண்ணாலோ இல்ல அவரை பத்தி யாராச்சும் பேசுற மாதிரி அவருக்கு தெரிஞ்சாலோ உடனே நோட் பண்றாரு. நான் கவனிச்சேன், நல்லா நோட் பண்றாரு. அப்படியே நடந்து போவாரு, அப்படியே நோட் பண்ணிடுவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நடந்து போகும்போது சபரியும் அரோராவும் வேற ஏதோ டாபிக் தான் பேசினாங்க, அந்த சர்க்கிளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கானா வினோத் தள்ளி போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அரோரா டக்குன்னு ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கான டாபிக் எடுத்தாச்சு. அப்போ சபரியும் வினோத் ஏன் தெரியல இப்படிதான் கோபப்படுறான் ஒரு மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டப்புன்னு கானா வினோத் உள்ள வந்துட்டாரு.
உள்ள வந்து அவர் சொன்ன சிம்பிளா ஒண்ணுதான் சொன்னாரு. பாரு மச்சான், நான் நார்மலா அந்த சர்க்கிள்னா என்னன்னு சொல்லி கேட்டேன். அதுக்குள்ள நீ வந்து ஒரு மாதிரி இப்படி கோவப்பட்டு பேசின, அதான் எனக்கு கோவம், வேற ஒண்ணும் கிடையாது சரியா. எனக்கு நீ கோவப்பட்டதுனால கோவம். எப்பவுமே இப்படிதான் பேசுற, ஒரு 91 நாளா நீ வீட்டுக்குள்ள இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன கேட்டாலுமே ஏய் அப்படின்ட்டு கடைசியில நான் தான் கோவப்பட்டேன்னு சொல்ற, நீ தான் மச்சான் கோவப்படுற, நீ வந்து ஒரு மாதிரி பேசுற மச்சான், கவனிச்சுக்கோ மச்சான்னு சொல்லிட்டு சபரி கிட்ட பேசிட்டு அந்த டாபிக்கை சரின்னு விட்டாச்சு. விட்டு அடுத்த செகண்ட் அந்த இடத்துல அரோரா வந்து எதுக்கு 91 நாள்னு சொல்றீங்க, 91 நாள்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அரோரா வந்து தேவையில்லாம உள்ள வந்தாங்க. அதுல நம்ம ஆள் முடிச்சு விட்டாப்ல, நீ குறுக்க வராத, நான் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்க வராத, நீ குறுக்க வந்து சும்மா அதை பேசுறேன் இதை பேசுறேன் ஏதாவது ஏத்தி விட்டுட்டு இருக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு அடிச்சு உடச்சிட்டாப்ல. அதுக்கெல்லாம் சாண்ட்ரா வந்தாங்க, பிரவீன் வந்தாப்ல, தண்ணி பழம் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டாப்ல. எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு ஓடு நான் சபரி கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவன்கிட்ட டீலிங் வச்சுக்கிறேன் சரியா, உங்களை யாரையும் நானும் கூப்பிடல, அவனுக்காண்டி நீங்களும் வராதிங்க, நான் பேசிப்பேன்னு சொல்லிட்டு மனசு எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டாப்ல. அதை புடிச்சு வச்சுட்டு தான் எல்லாம் உட்காந்து புலம்பிட்டு இருந்துச்சு. அவர் மாறிட்டாரு, ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமே ரொம்பவே மாறிட்டாரு, அந்த ஃபேமிலி எல்லாம் பாராட்டணும்னே கானா வினோத் மொத்தமா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கானா வினோத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. மனுஷன் எப்பவும் போலதான் இருக்காப்ல, ஒரு டே 1ல இருந்து அப்படிதான் இருக்காப்ல. ஆனா என்ன, இத்தனை நாட்கள் இவங்க கிட்ட இந்த மாதிரி பேசல, அதுக்கு காரணம் அந்த மனுஷன் இன்னொரு ஜோன்ல இருந்தாப்ல. அந்த ஜோன் இல்ல அப்படிங்கும்போது எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுறாப்ல, அந்த ஃபன் இவங்களுக்கு செட் ஆக மாட்டுக்கு. உடனே ரூடா பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் அறிவிச்சாச்சு. அப்ப இந்த டாஸ்கை பொறுத்தவரை உருட்டு தான் டாஸ்கே ஓகேவா. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை வினோத் அவர்கள் உருட்டுறாப்ல 10,000 ஓகேவா. வினோத் ஒரு 10,000 எடுத்துட்டாப்ல, அரோரா ஒரு 10,000, திவ்யா ஒரு 10,000. முதல் ரவுண்ட்ல வெறும் 30,000 தான் எடுத்தாங்க. எப்படி முதல் ரவுண்ட்ல வெறும் 30,000 தான் எடுத்தாங்க. இதுல வீட்டுக்குள்ள மொத்தம் 6 பேர் இருக்காங்களா, இதுல விக்கல் சீக்கிரம் பாயிண்ட் எடுக்கல, சபரி பாயிண்ட் எடுக்கல, சாண்ட்ரா பாயிண்ட் எடுக்கல. முதல் ரவுண்ட்ல 3 பேர் தான் பாயிண்ட் எடுத்தாங்க, வினோத், அரோரா, திவ்யா 3 பேருமே 10,000 ஓகேவா. அப்ப ரெண்டாவது ரவுண்ட் பிக் பாஸ் அறிவிக்கிறாப்ல. அப்ப ரெண்டாவது ரவுண்ட்லயே வினோத் அவர்கள் 20,000 எடுத்துட்டாப்ல. எப்படி ரெண்டாவது ரவுண்ட்லயுமே வினோத் அவர்கள் 20,000 எடுத்தாச்சு. அதுல ரெண்டாவது ரவுண்ட்ல சாண்ட்ரா 10,000. இந்த ரவுண்ட்லயுமே பல பேர் காசு எடுக்கல, முக்கியமா சபரி, விக்ரம் 2 பேரும் காசு எடுக்கல ஓகேவா. அப்ப ரெண்டாவது ரவுண்ட்லயும் கானா வினோத் அதிகமான பாயிண்ட் எடுத்திருக்காப்ல. அப்புறம் மூணாவது ரவுண்ட் அறிவிக்கிறாங்க. சோ மூணாவது ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா அரோரா ஒரு 30,000 எடுக்கிறாங்க, கானா வினோத் ஒரு 20,000, திவ்யா ஒரு 30,000. சோ மொத்தத்துல இந்த 3 பேர் மட்டும்தான் மாத்தி பணங்களை சம்பாதிச்சாங்க, மத்த யாருமே பணங்கள் சம்பாதிக்கல. சோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து என்னமும் போட்டுன்னு விட்டுட்டான் போல. ஏன்னா அவன் உருட்டு அப்படிதான் இருந்தான். உருட்டுறான், பால் நேரா போகாம இப்படி வளைஞ்சு இந்த பக்கமா ஏதோ பக்கத்தூர் போயிட்டு இருக்கு பால். சோ அவன் சும்மா தான் உருட்டினான் ஓகேவா. அவன் வந்து அந்த கேம் விளையாடணும்னு சொல்லி விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல, சும்மா உருட்டுறாப்ல போட்டு அப்படின்ற மாதிரி உருட்டுறாப்ல. அதே மாதிரி தான் சபரியுமே சும்மா தான் உருட்டினாப்ல. மொத்தத்துல கானா வினோத், அரோரா இவங்க மட்டும்தான் நிறைய பாயிண்ட் எடுத்தாங்க. கானா வினோத், அரோரா, திவ்யா 3 பேர் மட்டும்தான் 3 ரவுண்ட்லயுமே வளைச்சு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மத்தபடி யாருமே பாயிண்ட் எடுக்கல. அப்ப எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல எவ்வளவு இருக்குன்னா ஒரு 1,40,000 இருக்கு. எப்படி ஒரு 1,40,000 இருக்கு. இப்போ ஆல்ரெடி இந்த பெட்டிக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு, ஒரு 1,90,000 இருந்துச்சு. சொல்ல போனா ரவுண்டா 2 லட்சம், 2 லட்சத்துக்கு கூட சேர்த்து இப்போ இந்த 1,40,000 ஒரு 3,40,000 அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. 3,40,000 பெட்டிக்குள்ள இருக்கு. மேபி இப்ப அடுத்த ஏதாவது டாஸ்க் வச்சாலும் வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லாட்டா நாளைக்கு இதே மாதிரி ஒரு 3 டாஸ்க் இல்ல 2 டாஸ்க் இருக்கும், வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் தாண்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு 5-6 லட்சம் கரெக்டா தொட்ட உடனே பெட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நம்ம விக்ரம் வந்து எடுத்துட்டு வரட்டாமே ட்ரின்னு சொல்லி கிளம்ப போறாப்ல. இவங்க எல்லாம் நாமத்தை போட்டு உட்கார போறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நாளைக்கு நிறைய சண்டை இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரஜன் வெளியே பயங்கரமா பேசிட்டு போயிருக்காப்ல, கண்டிப்பா உள்ள போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கார்ட் டாபிக் எடுத்து பேசாம இருந்தா இவங்களுக்கு நல்லது. ரெட் கார்ட் டாபிக் ரிட்டர்ன் உள்ள வந்துச்சுன்னா அது சேனலுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரா மாறும், அது வேற மாதிரி போயிடும். அதை பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்துல கானா வினோத் டாஸ்க்லாம் நல்லா தான் பிளே பண்ணுவார் ப்ரோ. டே 1ல இருந்து நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மனுஷன் டாஸ்க்லாம் சூப்பரா பிளே பண்ணுவார். என்னமோ தெரியல, அந்த டிடிஎஃப் வந்து அவருக்கு சொதப்பிட்டு அவ்வளவுதான். டிடிஎஃப் வந்து சுத்தமா செட் ஆகல. எல்லாத்துலயுமே போட்ட ரூலை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாப்ல, ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணாம ஒரு மாதிரி அவுட் ஆகி வெளியே வந்திருப்பாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டாஸ்க் விளையாட மாட்டார், கரெக்டா தான் பிளே பண்ணுவாப்ல. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா தான் பிளே பண்றாப்ல. பணப்பெட்டி எல்லாத்துலயுமே சூப்பரா பிளே பண்றாப்ல. காலையில வச்சு அந்த பணப்பெட்டிக்கான 2வது டாஸ்க்லயுமே மனுஷன் தான் 10,000 எடுத்தாப்ல. வினோத் ஒரு 10,000, திவ்யா ஒரு 10,000, மத்தபடி யாருமே எடுக்கல. சேம் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மனுஷன் தான் 10,000 20,000 எடுத்து வச்சிருக்காப்ல. சோ எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து மனுஷன் ஏதோ ஒரு வகையில வீட்டுக்கு உழைப்ப போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மத்தபடி பல பேர் உழைப்பே போடாம சும்மா அப்படியே வெறும் மணிக்கு பின்னாடி மட்டும் பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அரோரா வந்து ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. நான் அரோராவை கொஞ்சம் ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன். பட் இப்போ கானா வினோத்துக்கு பின்னாடி பேசுறது எனக்கு பிடிக்கல. முன்னாடி வந்து பேசியிருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு அவர் மாறிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அது எனக்கு செட் ஆகல. அது அப்படின்னா நீ பேசவே கூடாது. அவன் மாறிட்டான்னு உனக்கு தோணுச்சுன்னா கானா வினோத்துக்கிட்ட நீ பேசவே கூடாது. ஆனா அவங்ககிட்ட போய் க்ளோஸாவும் பேசுற, அப்புறம் அவனை பத்தி பின்னாடி பேசுற, அது என்னமோ எனக்கு செட் ஆகல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. யார் அந்த பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு தெரியல. சோ நீங்க சொல்லுங்க யார் அந்த பணப்பெட்டி எடுப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.